அனைவருக்கும் வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் இப்போ சேர்ந்துருக்காரு. நம்ம போன காணொலியில் அதை பற்றி தான் பார்த்துருப்போம். நிறைய ஃபன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆதவர்ஜுனா வந்துட்டு தாவேக்காவுடைய கொடி அவருடைய கழுத்தில் போடுறப்போ அவர் பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம போன காணொலியில் பார்த்துருப்போம். நிறைய ஃபன் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த காணொலியில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஒரு காணொலி பார்க்க போகிறாங்க. அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் அண்ணனை தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க, அவரை எப்படியாவது அவங்க கட்சிக்கெலாம் இழுக்கணும்னு சொல்லி நினச்சாங்க, ஆனால் அது நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா சொன்னாப்புல. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டாப்லங்க. அந்த காணொலியை லேட்டாக பாருங்கள். அண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனால தான் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க, தேசிய கட்சிகளிலிருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கிட்ட படம் இருக்குதா காட்டுங்க. செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசினாதான் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனோட மூஞ்சி ஒரு சைஸாக கோணிக்கிட்டு போய் ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பை வெளிப்படுத்துகிறாப்புல. அவங்களும் உருண்டு உருண்டு பல நரேட்டிவ்களை செட் பண்ண துடிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. கரூரில் நடந்தது சதின்னு சொல்லி பரப்ப பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. பல விஷயங்களில் பல நரேட்டிவ்ஸை திமுகவுக்கு எதிராக எப்படியாவது செட் பண்ணணும்னு துடிக்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஆளுங்கட்சியும் ட்ரை பண்ணிச்சு அவரை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்ள அப்படின்லாம் நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாரு. அதை செங்கோட்டையன் அவர் வாயாலேயே இல்லைன்னு மறுத்துட்டார். பக்காவான ஆச்சரியக்குறியா அமைஞ்சிருக்குங்க. ஆதவர்ஜுனாக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குறி பார்சல். இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? இதில் விஜய் அவர்களுக்கு கோபம் வேற, ரோசம் வேற. சும்மா தற்குறின்னு லாஜிக்கே இல்லாமன்னு அழுதுட்டு போனாப்புல. ஆதவர்ஜுனா வாயை திறந்தாலே போயிங்க, ஒரு விஷயத்தில் கூட உண்மையே கிடையாது. எவ்வளோ விஷயம்னு பாருங்களேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுறப்போ கூட்டணியே வைக்கல அப்படின்னு போய், அண்ணா 1967 தான் கட்சியை ஆரம்பிச்சாருன்னு ஒரு போய், கலைஞர் அவர்களை கைது செய்ய வந்தப்போ நம்ம முதலமைச்சர் தலைமறைவாகிட்டாருன்னு சொல்லி போய், எல்லாம் போய்ங்க. பேசுறது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனால் பாவங்க புஷி ஆனந்த், செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு புஷி ஆனந்த் விஜய் அவர்கள் அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த காணொலியை பாருங்களேன், பார்க்கவே பாவமா இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இந்த கட்சிக்காக விஜய்க்காக மாடா உழைச்ச நபருங்க புஷி ஆனந்த். காவல்துறை கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு லோலோன்னு அலையிறதுல இருந்து, தொண்டர்களை பார்த்து சேர தூக்காத, கீழே வை, மரத்து மேலே ஏறாத, இறங்குன்னு சொல்லி கத்துறது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் இந்த கட்சிக்காக அர்ப்பணிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கரூரில் 41 பேர் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா ஓடி போய் தலைமறைவா கடலுக்குள்ளேயெல்லாம் போய் பதுங்கியிருந்தாருங்க. இந்த இயக்கத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? அவரை போய் இப்படி ஓரமாக நிற்க வைக்க எப்படி தான் மனசு வந்துச்சோ விஜய் அவர்களுக்கு. அவர் பார்க்க குழந்தை மாதிரி இப்படி கையை நிண்டிக்கிட்டு இருக்காருங்க. பாவமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன் அவர்கள் இப்படியெல்லாம் எல்லாரும் வேறு ஆட்கள்லாம் நிற்கிறப்போ கூடவே இருந்த புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தூரமாக ஒரு ஓரத்தில் நின்று நம்மளும் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே போகலாமா வேணாமா, தலைவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ட்டு ஒரு ஓரமாக நின்று பாவமாக பார்க்குறாருங்க. பாவங்க மனுஷன். செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகம் இருக்கு இல்லையா கோபிச்செட்டிப்பாளையத்தில், அதில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி அவர் பேனரை மாற்றிட்டாரு. அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம், ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படம் இருக்குங்க. ஜெயலலிதா அம்மையார் தாவேக்கா பின்பற்றக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை அறிவிக்கவே இல்லை. ஆனால் செங்கோட்டையன் பாருங்க ஜெயலலிதா அம்மா புகைப்படத்தை வச்சாச்சு. செங்கோட்டையன் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பவர் அங்கே யாருக்குமே இல்லை, இன்க்ளூடிங் விஜய் அவர்களுக்கும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் நினைச்சாருன்னா எதையாவது அவர் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை கட்சி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணாமல் கூட இருந்தாலும் யாருமே கேட்க முடியாது. அப்போ விஜய் அவர்களுடைய தலைமைத்துவம் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணனாலும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதா. வியூக வகுப்பாளர்னு சொல்கிறவன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அதையும் செஞ்சு தான் ஆகணும். ஆதவர்ஜுனா இதை செய்யுங்க அதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். தலைவர், எனக்கு திமுகவுடைய எல்லாமே தெரியும் பார்த்துக்கோங்க. திமுகவில் நான் 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சேன் நான் திமுக வீழ்த்துருவேன்னு சொன்னாலும் அப்படியா சூப்பர், நான் உன்னைய நம்புகிறேன், எனக்கு திமுகவை மட்டும் தோக்கடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவே நம்பி தான் ஆகணும். ஆனால் செங்கோட்டையன் அவர்களை பாருங்களேன், ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறப்போ அவங்க முன்னாடி கையை கட்டி நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நபருடைய தலைமைக்கு கீழே இப்போ போய் இவர் போய் சேர்ந்திருக்கார்.
கால கொடுமை. அவர் எங்க நின்னாலும் தெரிய போறாரு. ஜாலியாக குதூகலமாக இருக்காங்கங்க. 41 பேரை போட்டு தள்ளிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாட்டு போட்டு பார்க்கலாம் போல் அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 41 குடும்பம் அவங்கள பற்றியும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்களும் விலை போயிட்டாங்களே. 41 குடும்பத்தையும் சொல்லலை, அதில் சில பேர் பல பேர் விஜய் முதலமைச்சர் ஆகணும், அதனால் எங்கள் பையன் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விஜயை பக்கத்தில் போய் பார்த்துட்டோம், அதனால் குழந்தையுடைய உயிரை போனாலும் பரவாயில்ல, நாங்கள் நஷ்டஈடாக கொடுத்துட்டோம்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் தொண்டர்களாக இருக்கிறப்போ இவங்கெல்லாம் இப்படி தானே ஜாலியாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. செங்கோ ஈட்டையன் பேரை கூட சரியாக சொல்லலை பாருங்க. அவருக்கு என்ன தோணியிருக்கும், என்னது என்ன நம்ம பேரை எப்படி சொல்கிறாருன்னு செங்கோட்டையனுக்கு தோணியிருக்கும். அந்த கட்சி செங்கோட்டையன் அவர்களுடைய வருகையை எவ்வளோ முக்கியமாக பார்க்குது. அந்த நேரத்தில் போய் புஷி ஆனந்த்கிட்ட மைக்க கொடுக்கலாமா அவரை வரவேற்கிறதுக்கு? என்ன பண்ணுறது, பொதுச் செயலாளராச்சே, அட்லீஸ்ட் பேரையாவது ஒழுங்காக உச்சரிக்கலாம்ல. எம்பளத்தையும் கும்பலத்தையும் நம்பர் அது இதுன்னு தான் தப்பாக வாசிட்டு இருந்தார். இப்போ பேரையுமே தப்பாக தான் வாசிக்கிறாரு. செங்கோ ஈட்டையனா. தாவேக கட்சிக்காரனுங்க என்னன்னா செங்கொட்டையன் அவர்களை வரவேற்கிறோம், எங்கள் அண்ணன் கொட்டையை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக வர இருக்கின்ற செங்கொட்டையன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம்ன்றானுங்க. புஷி ஆனந்த் என்னன்னா செங்கோ ஈட்டையன்ட்டாரு. சூப்பர்ரா, சூப்பர். தமிழக வெட்டிக் கழகம் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான். என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் எந்த காலத்தில் சைக்கிளில் போய் போஸ்டர்லாம் ஒட்டினார். ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிறது அப்படின்றதுல வந்து நிறைய அனுபவம் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஓஜி ஃபேன் பாய். எம்ஜிஆர் அவர்களுடைய ஓஜி ஃபேன் பாய் தான் செங்கோட்டையன் அவர்கள். ஓஜி ஃபேன் பாய் டர்ன்ட் இன்டு பொலிட்டீஷியன். எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகராக இருந்து போஸ்டர்லாம் ஒட்டுன நபர் தான். ஆகவே செங்கோட்டையன் அவர்கள் இந்த தாவேக்காவுடைய கலாச்சாரம் மற்றும் அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா தாவேக்காவுக்குன்னு, அதுக்குள்ளே எல்லாம் வந்து தாராளமாக ஃபிட் ஆவார். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனுங்களுடைய இந்த டேர்ம்ஸ், இவனுங்களுடைய இந்த பழக்க வழக்கங்களுக்குலாம் வந்து அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா ரொம்ப வித்தியாசமாலாம் பிஹேவ் பண்ணுவானுங்க, மரத்துக்கு மேலாம் ஏறுவானுங்க. அந்த காலத்தில் இருந்த ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விசித்திர ஜந்துக்கள் கூடலாம் வந்து அவர் அடாப்ட் ஆகிறது பழகிறதுக்கு வந்து டைம் ஆகும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை வந்து இவனுங்கள மாதிரி அவர் மாறிடுவாரா அப்படின்றது நமக்கு பயமாக இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒன்று இவனுங்களை மாதிரியே மாறிடுவார், இல்லைனா இவனுங்க கூட செட் ஆகாது வெளியே வந்துடுவார். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஆனால் கஷ்டம், வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா அங்கேருந்து மேலிடத்து உத்தரவு இல்லையா, வெளியிலேயும் வர முடியாது, மெல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாதுன்ற நிலைமையில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ தாவேக்காலேருந்து வைஷ்ணவின்ற பொண்ணு வெளியே போயிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து என்னமா அப்யூஸ் பண்ணானுங்க, எவ்வளோ கேவலப்படுத்தினானுங்க. ஆனால் இப்போ பாருங்கள், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து வந்திருக்காரு, ஆதவர்ஜுனா விசிகாலேருந்து வந்தார், நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்தார், அவர் அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்த நபர். இவங்கெல்லாம் வரப்போ அவங்களெல்லாம் எவனுமே திட்டலை. ஆனால் இவங்களை விட்டு ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளோ மோசமாக அப்யூஸ் பண்ணானுங்க. இன்னொரு கட்சிக்கு இப்போ வரதுக்கு மனதளவில் தயாராகிட்டீங்களா? இல்லை நான் சொல்கிறது கேளுங்க. அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணியிருக்கேண்ணா, தினம் ஒரு கட்சிக்கு போயிருக்கேண்ணா. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. செங்கோட்டையன் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் தரமான சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணிட்டாருங்க. ஆதவர்ஜுனாக்கு 4-5 செருப்படி, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு 1-2 செருப்படி. நான் என்ன அடிக்கடி கட்சி தாவிக்கிட்டு இருக்கிறவனா, என்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறப்போ ஆதவர்ஜுனாக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் மூஞ்சில் ஆடலை. அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ என்ன நம்மளை பற்றி பேசுகிறாரோ அப்படின்ட்டு. அவர் பேசுகிறது நம்மளை அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பயந்து முழிக்கிறாங்க. இந்த அணில் குஞ்சுகளில் எவனுக்குமே தலைமை பொறுப்புகளில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதா? இந்த அணில்களுடைய நிலையை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புகளில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள், காரில் வந்து இறங்குறவங்க, பெரிய பெரிய ஆட்களை தான் வந்து சேர்க்குறார். விஜய்க்காக போஸ்டர் அடித்து ரோகிணி தியேட்டர்லாம் உடைச்சி பால் அபிஷேகம் பண்ணி அது இது நீ எவ்வளவோ பண்ணியிருக்கானுங்க.
அவனுங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை பார்த்தீங்களா? இந்த அணில்களுடைய நிலையை இப்போ நினச்சாலும் பரிதாபமாக தான் இருக்குது. 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நினச்சாலும் பரிதாபமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே விஜய் வேற வெளியே வர போகிறாராம். டிசம்பர் 4ஆம் தேதி சேலத்துக்குலாம் போகிறதா பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வேற இனிமேல் வெளியே போய் எத்தனை பேர் சாக போகிறாங்களோ தெரில. அது போக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் மனசு உடைஞ்சி அதில் சூசைட் பண்ணி செத்து போவானுங்களோ தெரில. கட்சியுடைய தலைமை பொறுப்புகளில் பார்த்தீங்கன்னா எவனுக்குமே இப்போ எந்த பொறுப்பும் கிடையாது. எல்லாம் வெளியிருந்து வந்த நபர்கள் தான். இந்த அணில் குஞ்சுகளை நினச்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது மக்களே. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.